தியானத்துக்கான வசனம் லூக்கா சுவிசேஷம் 23:46, ஏசாயா 57:1-2, எபிரேயர் 9:27. இந்த வேத பகுதிகளை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 23:46 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏசாயா 57:1-2 வசனங்களை வாசிக்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். எபிரேயர் 9:27 வசனத்தையும் வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வேத புஸ்தகம் அநேகருடைய மரணங்களை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல மரணங்கள் எப்படி இருந்திருக்கிறது, பாவம் செய்தவர்களாய் மரித்தவர்கள் எப்படி மரித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நம்முடைய வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் வாசித்ததான ஆரம்ப வேத பகுதிகளிலே ஆண்டவராய் இயேசுப்பா மரிக்கும்போது இந்த பூமியிலே ஜீவனை விடும்போது எப்படி விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய வேத பாடத்தின் தலைப்பு நாம் மரிக்கும்போது எப்படிப்பட்டவர்களாய் மரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக, மரிக்கும்போது நாம் சாகும்போது எப்படி சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய வேத பாடக்கூட்டத்திலே சத்தியங்களை தியானிக்க போகிறோம். எப்படியும் மனிதர்கள் செத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எபிரேயர் 9:27 வசனத்தின் அடிப்படையிலே ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல, கருவறையில் இருக்கிற குழந்தையில் முதற்கொண்டு இந்த பூமியிலே சாதித்தவர்கள் என்று சொன்ன எல்லாரும் கூட மரித்திருக்கிறார்கள். மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதை அதை மாற்றி எழுதுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்களை கொஞ்சம் தள்ளி போக வைக்கலாம். சிலருடைய ஜீவியங்களிலே மரணம் சில வருடங்கள் கூட தள்ளி போகலாம். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் கூட 930 வருஷத்திலே மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு 7 பேர் 900 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்ததான ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த மாலை வேத பாடக்கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசுப்பாவுடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியிலே மரிக்க வேண்டிய நிலவரம் வரும்போது, பிரசங்கித்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜீவியத்திலும் மரணத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மரித்தால் நலமாக இருக்கும் என்கிறதை குறித்து வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். மரித்தவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை மட்டும்தான் நாம் எடுப்போம். மரித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் அவளுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்தால் பெரிய ஒரு வேத பாடமாக இருக்கும். நாம் இன்றைக்கு ஒரு 7 குறிப்பை உள்ளடக்கினதாக இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை மரிக்கும்போது, மரணத்தை சந்திக்கிற வேளையிலே சரீரத்தை விட்டு அவளுடைய ஆத்மா பிரியக்கூடிய நேரம் வரும்போது எப்படிப்பட்ட அனுபவமுடையவளாய் மரித்தால் அது நலமாக இருக்கும் என்பதற்கு முதலாவதாக வரிசைப்படுத்தப்பட்ட விதத்திலே யோபுடைய புஸ்தகம் 42:16 வசனத்தை வாசிக்கும் போது, யோபுடைய புஸ்தகம் 42:16 வசனத்தை வாசிக்கும் போது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அதனுடைய கீழே உள்ள வேத பகுதிகளிலும் வாசிக்கும் போது, யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். கடைசி பகுதியிலே
அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வாசிங்கள். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். ஆமா, இந்த இடத்துல நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தார். வேதத்திலே மிகப்பெரிய வேதனையான இழப்புகள் மத்தியிலே கடந்து போன ஒரு தெய்வ பக்தன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் மரிக்கும்போது நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒரு தீர்க்க ஆயுசான அனுபவத்தில் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம்தான். அதுவும் இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையைப் போல சந்ததிகளை பார்க்கிற அனுபவத்தில் மரணத்தை சந்திப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம்தான். இந்த பூமியில் திருமணமான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள், மருமக்க, பேர பிள்ளைகள் என்கிறதான அனுபவத்தில் சந்ததிகளை பார்த்து அவர்கள் ஒரு தீர்க்க ஆயுசோடு மரிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் தான். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, அவருடைய வாழ்க்கையினுடைய வேதனைகள் மாற்றப்பட்ட போது, அவருடைய சரீரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்த போது, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் அற்புதமான செயலை நடப்பித்த போது, சாத்தானின் சோதனையினால் மிகவும் பாதிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்த போது, யோபு பக்தனுடைய வாழ்க்கை நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்திருக்கிறார். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பிலும் கூட இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய ஜனத்தின் மத்தியிலும் தெய்வ பிள்ளைகளுடைய மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் அனுபவம் இருக்குமானால் அது நலமான ஒன்றாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பூமியிலே இப்படிப்பட்ட மரணங்களை பார்ப்பது சற்று கடினமானதாக இருக்கிறது. காரணம், வியாதி சிலரை கொன்று விடுகிறது. வியாதியிலே மரித்தார்கள் என்பதனால் பாவிகள் என்றல்ல, சிலருடைய இள வயதிலே சில வியாதிகள் வந்து அவள் மரிக்க வேண்டிய நிலவரம் வருகிறது. பிள்ளைகளை சரியாக வளர்த்து ஆளாக்க முடியாத நிலவரத்திலே செத்து போய் விடுகிறார்கள், மரித்து போய் விடுகிறார்கள். குடும்பங்களை தவிக்க விட்ட நிலவரங்களிலே மரித்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவம் இருக்குமானால் அது ஒரு மேன்மையான காரியம்தான். இந்த பூமியிலே கர்த்தரை ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட யோபு பக்தனை போல உள்ள ஒரு மரணத்தின் அனுபவம் இருக்குமானால் அது நலமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் ஒருவேளை இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சோதனையின் மத்தியிலே, பலவிதமான வியாதி போராட்டத்தின் மத்தியிலே உங்களுடைய சரீரங்கள் காணப்பட்டாலும் கூட ஆண்டவராகிய இயேசுப்பாட்ட இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, சந்ததியை காண்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் மரிக்க விரும்புகிறேன். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார் என்று சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்பது இந்த காலகட்டத்துக்கு நியமிக்கப்பட்டதாய் இருக்கிறதுனால் நானும் என்னுடைய சந்ததிகளை பார்த்து மரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இந்த முடிவு, இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் அநேக தகுதிகளாய் வேதத்திலிருந்து அநேக காரியத்தை அறிய முடியும். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன எல்லா பாதைகளும், நான் என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், என் உயிர் பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் காண்பேன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரராய் ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கு வேதம் ஆதாரமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான எதிர்வினையான சூழ்நிலைகள் வரும்போது நீங்களும் கூட பக்தன் யோபுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள விரும்புங்கள். அப்படிப்பட்ட அறிக்கை உடையவளாய் மாறுங்கள். அப்படிப்பட்ட ஜீவியமுடையவளாய் ஜீவிக்கக்கூடிய கிருபையை கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நம்மையும் கூட ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வேத பகுதியின்படியாக நெடுநாளாயிருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார் என்று சொன்னது போல
ஆண்டவருடைய கிருபையினால் தீர்க்க ஆயுசோடு மரிப்பதற்கும் சந்ததிகளை பார்த்து மரிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது வேத குறிப்புக்கு நேராய் கடந்து போவோம். வேதத்தின்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளை மரிக்கும் போது எப்படிப்பட்ட விதத்திலே மரிக்க வேண்டும் என்பதற்கு வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக மரிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு சாக வேண்டும், மரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில குடும்பங்களிலே பாருங்கள், சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், சொத்துக்களை பிரிக்க வேண்டிய காரியங்களாக இருக்கும், பாக பிரிவினையாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டார்கள், ஒழுங்குபடுத்த மாட்டார்கள். அப்படி ஒழுங்குபடுத்தாமல் அவர்கள் சாகும்போது அந்த குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதை குறித்து நாம் அறிய முடியும். அருமையான வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு சாக வேண்டும். ராஜ்யபாரத்துக்குரியதான அனுபவங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். குடும்பத்தில் யாருக்கு என்ன காரியங்கள் என்று சொல்லி ஒழுங்குபடுத்த வேண்டும். எசேக்கியா வியாதிப்பட்டதான வேளையிலே அந்த ராஜாவின் இடத்திலே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியங்களிலே வீட்டு காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். நமக்கு பின்பாக, நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நம்முடைய குடும்பங்களிலே சொத்து தகராறுகள் வரக்கூடாது. ராஜ்யபாரம் அன்றைக்கு இருந்ததான அனுபவத்திலே ஒரு ராஜ குடும்பத்திலே எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ராஜ்யபாரத்துக்காக அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது என்கிற விதத்திலே அந்த வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலே வேதத்திலே வாசிக்கும் போது சாலமோனை ராஜாவாய் இருக்கும்படியாக நியமித்து விட்டு தான் அவர் சாகிற அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே, உயிரோடு இருக்கிற நாட்களிலே, மரணத்துக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம், அல்லது நாம் மரிக்கும் போது நம்முடைய வீட்டு காரியங்களை, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே மன கஷ்டங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வராத விதத்திலே காரியங்கள் எல்லாம் நாம் உயிரோடு இருக்கிற நேரத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். ஒரு ஊழியத்தின் ஸ்தாபன தலைவராக இருப்பார் என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவருக்கு பிற்பாடு அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திவிட்டு சாக வேண்டும். இன்றைக்கு அந்த அனுபவங்களை பார்ப்பது மிக குறைவாக காணப்படுகிறது. ஆகையால் தான் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில் கூட பலவிதமான பிரச்சனைகளை காணக்கூடியதான இடம் இருக்கிறது. பதவிக்காக சண்டை போடுகிறார்கள், ஆலயங்களுக்காக சண்டை போடுகிற அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு தலைமைத்துவமாக மேன்மையான இடங்களிலே இருக்கிறவர்கள் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே இன்னொரு வசனத்தையும் கூட உங்களுக்கு சொல்லி போகும்படியாக விரும்புகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:9 வாசி. 28:9 வாசி. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். வாசி. இப்போ 29:1-2 வாசி. 29:1-2. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமம் 28:19 வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 28:19 வாசிக்கும் போது, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தின் வேலைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறார். சேர்க்க வேண்டியதை சேர்த்து, செய்ய வேண்டியதை செய்து, எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு தான் சாகிறார். தாவீது ராஜா மாதிரி ஆலயத்தின் மாதிரியின் சகல வேலைகளை எனக்கு தெரியப்படுத்தப்பட்டபடி
அப்படின்னு சொல்லி ஆலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். ஆலயத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு சாகிறார். பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அந்த ஒழுங்குபடுத்தணும், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஸ்தாபன தலைவர்கள் என்று சொல்லும்போது, ஒரு ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பானவர்கள் என்று சொல்லும்போது, ஒரு ஊழியத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தணும். அவங்க போன பிற்பாடு அடிதடியுமா பிரச்சனையுமா இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தணும். சபையினுடைய தலைவராக சபையினுடைய மேன்மையான இடத்துல வைத்திருப்பார்களானால், ஆண்டவர் வைத்திருப்பாங்களானால், அந்த இடத்துல இருக்கிறவங்க சபையினுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஆவிக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்தணும், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஊழியத்தில், ஒரு சபையில் ஒரு பொறுப்பாக இருக்கிற ஊழியக்காரங்க அந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு தான் சாகும். எப்படி என்ன ஏது தனக்கு பின்னால் அந்த ஊழியம் எப்படி இருக்கணும். சில இடங்களில், சில ஊழியங்களில், சில ஸ்தாபனங்களில் அந்த தலைவர் அந்த ஊழியத்தினுடைய மேன்மையானவங்க இறந்து போன பிற்பாடு அந்த ஊழியம் ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகிறது, ஒன்றுமில்லாமல் மாறிவிடும். சில ஸ்தாபனங்களில் சில தலைவர்கள் மறிக்க அந்த ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தேஞ்சி கட்டும்பா மாறிச்சிங்கிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் போய் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ஊழியர்கள், ஒரு ஸ்தாபன தலைவர்கள் மறிக்கும்போது அந்த ஊழியங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு சாகும். ரொம்ப அருமையான விதத்தில் அதற்கான ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்திட்டு சாகணும். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஒரு ஸ்தாபன தலைவராக இருக்கக்கூடியவங்க சபையினுடைய ஸ்தாபனத்தினுடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு சாகும். யார் என்ன எப்படி நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியோடு கூட காணப்படுகிறதுக்கு ஏற்ற விதத்தில் அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு சாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய மரண வேளையிலே மரிக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக மரிக்க வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் ஆதியாகமம் 49:28 வாசிக்கும்போது, வாசியுங்கள். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். வாசிங்க, ஆதியாகமம் 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு மரிக்கும் போது நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு செத்தான். நல்ல ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கோலி நுனியிலே சாய்ந்து ஜீவனை விட்டார். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகணும். இதில் சாகும்போது கூட இருதயத்தில் பகை கசப்பு வைராக்கியத்தை வச்சுட்டு சபிச்சுட்டு சாவாங்க. யாக்கோபு சாகும்போது எல்லாரையும் ஆசீர்வதித்துட்டு செத்தார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் சாகிறதுக்கு முன்னால் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு சாகணும், ஆசீர்வதிக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய அனுபவத்தில் உடையவளாய் மாறிடணும். வயதாக 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 மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவளாய் மாறணும். சாகிற நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நம்முடைய தாயார்லாம் சாகிற நேரம் வரைக்கும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்தாங்க. அவங்க பலகீனமாக இருந்தாங்க. மரணத்துக்கு ஏதுவாய், அதாவது அந்த சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா பிரிவதற்கு ஏதுவாய் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சரியாக சத்தமாக அவர்கள் ஜெபிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சரீரத்திலே அவங்க உபாதைப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் கையை வச்சு அவங்க ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட விதத்தில் இருக்கணும். சிலர் கொஞ்சம் வியாதிப்பட்டு பலகீனப்பட்ட உடனே அவள் சோர்ந்து போயிடறாங்க. நல்ல ஆத்மாவிலே சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், பரலோக நம்பிக்கை இருக்குமானா தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா அதை செய்ய என்ன செய்ய முடியாது, முறுமுறுப்பு முறையீடுதலும் தான் இருக்கும். யாக்கோபு என்கிறதான அந்த தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பயங்கரமான உபத்திரவங்கள் பாதைகள்லாம் அவர் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன பாதைகளெல்லாம் ரொம்ப நெருக்கமான பாதைகளெல்லாம் இருந்திருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த நாட்களிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் கோலின் நுனியிலே சாய்ந்து ஜீவனை விட்டார். அந்த கோலின் நுனியில் என்று சொல்லும்போது கோலிலே சாய்ந்து ஜீவனை விட்டார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நம்பி ஜீவனை விட்டார் என்கிறது தான் அதனுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது.
கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படிதான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி, தேவனுடைய வசனங்களை நம்பி மற்றவர்களை ஆசீர்வதித்து விட்டு ஜீவனை விட வேண்டும். நம்முடைய நினைவு இருக்கிற வரைக்கும், நம்முடைய சரீரத்தை விட்டு ஆத்மா போகும் வரைக்கும், அந்த நேரம் நெருங்க 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 நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கணும். எல்லாராலும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. மனதில் வேதனை உள்ளவர்கள், மனதில் காயங்கள் உள்ளவர்கள், மனதில் பலவிதமான பகை, கசப்பு, வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் உடையவர்கள், பலவிதமான எதிர்பார்ப்பு உடையவர்களாலெல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. பானையில் இருக்கிறது தான் அகப்பையில் ஆப்பையில் வரம் என்று சொல்வார்கள். இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம சாகும்போது ஆசீர்வதித்துட்டு சாகணும். சிலர் பெற்றோர் இன்றைக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அவளுடைய இருதயம் இல்லை. எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாம் சாகும்போது ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு சாகணும். மனத்தாழ்மையாய் தெய்வ பயத்தோடு சொன்னால், என்னுடைய மரண நேரம் வரும்போது, நீங்கள் வரும்போது உங்களை நான் நன்றாக ஆசீர்வதித்து சாகணும், ஆசீர்வதிக்கும். அந்த வசனத்தை மறுபடி ஒருக்கா கூட வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு நன்றாக புரியும். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசிர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். எபிரேயர் 11:21 வாசிங்க. அப்ப மறுபடியும் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆமா, தொழுது கொண்டார். பார்த்தீங்களா, மரித்தான் என்பதில்லை, தொழுது கொண்டார். சிலருடைய மரணங்கள் எல்லாம் நல்ல நல்ல வேர்டு இருக்கும். இதில் அவர் மரிக்கும் போது தொழுது கொண்டான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருக்கும். தொழுது கொண்டான், நித்திரை அடைந்தான், ஜீவனை விட்டார், நல்ல நல்ல வேர்டிங் இருக்கும். நல்ல மரணத்துக்கு பின்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் செத்தான் அப்படிங்கிறது இல்லை, நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும். நெடு நாளாக இருந்து பூரண வயது உள்ளவராய் மரித்தார், தொழுது கொண்டார். பாருங்க, அந்த அந்திய நேரம் வரும்போது அவருடைய ஜீவன் எப்படி பெயருக்கு பாருங்க, தொழுது கொண்டார். எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஜெபத்தோடு, நல்ல தெய்வ சமூகத்தின் அனுபவத்தோடு அந்த ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. கோலின் நுனியிலே, எவ்வளோ அழகா சொல்லியிருக்கு பாருங்க, தன் கோலின் நுனியிலே சாய்ந்து கொண்டு. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு கட்டி பிடிச்சா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த கோல் பக்கத்தில், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அந்திய நாட்களில் அவர் பிடித்து கொண்டு நடந்த கோல், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய விளக்கம் எப்படி இருக்கட்டு, எழுத்தின்படி எடுத்து பார்த்தா அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்த அந்த கோலாக இருக்கலாம். இல்லது அந்த நாட்கள், அந்திய நாட்களில் அவர் நடக்கும்போது நடக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கோலாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோலிலே சாய்ந்து என்ன செய்தாரா, தொழுது கொண்டான். ஆண்டவரே சோத்திரையா, சோத்திர ஏசப்பா, சோத்திர ஏசப்பா. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். மரிக்கும் போது தொழுது கொள்ளுதலின் அனுபவத்தோடு இருக்கணும். அந்த நேரம் வரைக்கும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். டைம் வரும்போது நல்லா சோத்திரம் பண்ணி, நல்ல ஜெபத்தோடி, நல்ல ஆராதனையின் அனுபவத்தோடு வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி தன்னை நடத்தி வந்த தெய்வத்தை நினைத்து அப்படியே ஜீவனோடணும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமாம், ஒரு மாதிரி பரிதாபப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொழுது கொண்டான். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் அனுபவம். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே மனதில் அப்படியே அதாவது இருதயத்தில் வைத்து மனதில் வைத்து இருதயத்தில் சொன்ன போல ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கணும். இதெல்லாம் மறந்து போகிற பிரசங்கமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் மறந்து போனோன்னா வாழ்க்கையில் அவ்வளோதான், ஜீவியத்தில் தோத்துட்டோன்னு அர்த்தம். இந்த வேத பகுதியெல்லாம் எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கணும். கண்ணை மூடி சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு இருக்கணும். வீட்டில் போய் 1க்கு 10 நேரம் இதை மனதில் ஆக்கி மனதில் வச்சு இருதயத்தில் வைத்து மனதில் சொன்ன வேத வாக்கியத்தின்படி சொல்லி 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 அந்த நேரத்தை ரெடி ஆகிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு என்கிற தெய்வ மனுஷன் பக்தன் மரிக்கும்போது எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு
கோலின் முனையிலே சாய்ந்து, கோலின் முனையிலே சாய்ந்து. எவ்வளோ பிள்ளைகள், மருமக்க, பேர பிள்ளைகளெல்லாம் நிற்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரையும் நல்லா ஆசீர்வதித்தாங்க. எல்லாரும் நல்லா ஆசீர்வதிச்சாங்க. ஆசீர்வதிச்சுட்டு படைச்ச தெய்வத்தை, கோலும் வெறுங்கையுமாக இருந்த காலங்களிலெல்லாம் தன்னை பாதுகாத்த தெய்வத்தை தொழுது கொண்டு தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல மரணம் இன்னைக்குன்னு சொல்லி எடுத்து சொல்கிறோமே. சரியா? 3, நேரம் குறைவாக இருக்கு. 4, மரிக்கும்போது எப்படி மரித்தா நலமாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசத்தோடு மரிக்கணும். ஆபிரகாம் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறதுல ஆபிரகாம் அவங்கெல்லாம் விசுவாசத்தோடு மரித்தாள். சாகும்போது எப்படி மரிக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமாம், அவிசுவாசியாக செத்துறக்கூடாது. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், சொன்னதே தான் சொல்கிறேன். சாகும்போது ஆஸ்பத்திரியில் இருந்தெல்லாம் பாடி எடுத்துகிட்டு வர மாதிரி செத்து போகக்கூடாது. விசுவாசத்தோடு மரித்தார்கள். ரொம்ப பெரிய வித்தியாசமாக ஒவ்வொரு குறிப்பிலையும் இல்லை, விசுவாசத்தோடு மரித்தார்கள். தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக அதை பூமியில் அணைத்து கொண்டு தங்களை அந்நியர் பரதேசியம் என்று அறிக்கை செய்து விசுவாசத்தோடு மரித்தார்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. ஒரு பாட்டி, லோவிசால்னி ஒரு பாட்டி. இங்கே எத்தனை பாட்டி அப்படிப்பட்ட பாட்டி இருக்கிறாங்க? ஐநேக்கியாள்னி ஒரு தாய் பாட்டி தான் மகளுக்கு என்ன வச்சுட்டு போனாங்க? அந்த தாய் அந்த மகனுக்கு என்ன கொடுத்தாங்க? விசுவாசம். இப்போ ஊழியக்காரங்கெல்லாம் கூட விசுவாசிகளுக்கு சும்மா இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் தழும்புகளால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஆண்டவர் சுகமாக்குறாருங்கிறத வச்சு போகிறாங்க. எங்களை ஊழியக்காரங்க மருந்து எடுக்காமல் இறந்து போனாங்க, நல்லா மறிச்சாங்க விசுவாசத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குதா? எங்கள் ஊழியக்காரங்க மருத்துவமனைக்கே போக கர்த்தர் அனுமதிக்கலை. உன் பாட்டியாகியே லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகியே ஐநேக்கியாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. விசுவாசத்தோடு அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. அவிசுவாசியா அதைரியத்தோடு அவநம்பிக்கையோடு அவிசுவாசி என்கிறதான இடத்துல பயத்தோடு கலக்கத்தோடு இந்த பூமியில் சாகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு சாகணும். நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்வார். தெய்வ அன்புக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற நித்திய ஜீவனை குறித்த விசுவாசத்தோடு நாம் சாக வேண்டும். நாம் சாகும்போது நித்தியத்திலே இயேசுப்பா கிட்ட இருப்போம் என்கிற விதத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டு சாக வேண்டும். இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம் மரிக்கும் போது நம்முடைய மரண வேளையிலே நம்முடைய விசுவாசம் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். நான் சேர்த்த சொத்தை நான் பாதுகாத்தேன், அதை பாதுகாத்தேன், இதை பாதுகாத்தேன், இதையெல்லாம் சம்பாதித்தேன் என்பதல்ல. லோவிசால் என்கிறவள் தன் மகளுக்கு விசுவாசத்தை வைத்து போனார்கள். ஐநேக்கியாள் என்கிறவள் அந்த தாய் தன் மகனுக்கு விசுவாசத்தை வைத்து போனார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு
தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஏதேதோ சேர்த்து வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வைத்து போகிறவர்களாய் காணப்படுங்கள். என்னுடைய தாத்தா விசுவாசத்திலே மரித்தவர்கள், என்னுடைய பாட்டி விசுவாசத்திலே மரித்தவர்கள், என்னுடைய தாயார் விசுவாசத்திலே மரித்தவர்கள், விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு செத்தார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். எண்ணி முடியாத கர்த்தருடைய ஊழியர்கள் கூட இந்த நாட்களிலே அவிசுவாசத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாய் வைத்து செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம் வெறும் பிரசங்கமாய் காரியத்துக்கு ஆகாத ஒரு வைத்தியத்தை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்ச்சாலகன் நீதிமானாய் மாறுகிறதில்லை என்று சொன்னது போல வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை காண செய்கிறார் என்பதெல்லாம் வெறும் பேச்சாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே எதை வைத்துக் கொண்டு சாகிற விதத்திலே இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு வைத்து போகிற விதத்திலே விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையின் சொத்தாய் காணப்படுகிறதா? அந்த சொத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் மருமக்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு வைத்து போகிறவர்களாய் காணப்படுகிறா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அருமை கர்த்தருடைய ஊழியர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்திருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்களிலே உங்கள் சபை ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் எதை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்கிறீர்கள்? நீங்கள் அந்த சபைக்கு எதை வைத்து போகிறவர்களாய் ஊழியம் செய்கிறீர்கள்? விசுவாசத்தோடு மரித்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்கும்போது நல்ல விசுவாசத்தோடு மரிக்கணும். ஆண்டவரை குறித்ததான் அந்த அன்புக்குள்ளே இருக்கிற விசுவாச நம்பிக்கையோடு சாகும். அவிசுவாசியா செத்துறக்கூடாது. பாடி ஆஸ்பத்திரியிலேருந்து எடுக்கிற நிலவரத்தில் செத்துறவே கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் இந்த வாரம் பிரசங்கத்தில் சொன்னது போல வாய பிளந்து, ஆமாம், கடைசி உயிர் போய் இழுத்து கிடக்கும்போது கூட ட்ரிப்பிலே சாகாது. விசுவாசத்தோடு சாங்க. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். பிரசங்கம் புரியுதா? நல்லா புரியுது. 4, 5 ஒரு தேவனுடைய பிள்ளை மரிக்கும்போது எப்படி மரிக்க வேண்டும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆதியாம் 50ஆம் அதிகாரம் 25, 26. எபிரேயர் 11:22, ஆதியாம் 50, 25, 26 வாசிங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். வாசிங்க 25, 26, ஆதியாம் 50, 25, 26 வாசிங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் எலும்புகளை குறித்து கட்டளை இட்டு மரித்தார். கானான் தேசத்துல தான் என்ன அடக்கம் பண்ணணும். சில சபைகளில் சில விசுவாசி இருக்கிறாங்க, செத்தா எங்க அடக்கம் பண்ணதுன்னு தெரியாது. சிஎஸ்எல் அடக்கம் பண்றதா, ஆர்சியில் அடக்கம் பண்றதா, குடும்ப கல்லறை அமெரிக்கால இருந்து அங்க அடக்கம் பண்ணவா சொல்றான். எகிப்தில் என்ன செய்யாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க. என் எலும்புகளை பத்திரப்படுத்தி கானானுக்கு கொண்டு போங்க. எங்க அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணிடு போ, சாவுங்க. சிலர் செத்தா நம்மளை மாய்ப்பட்ட ஊழியக்காரங்க போய் சும்மா அப்படி பார்த்துட்டு வர வேண்டியதான். ஒரு நல்ல பாட்டு கூட பாட முடியாது, நல்ல ஒரு சாட்சி சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஆராதனை நடத்த முடியாது. நம்ம சபையிலிருந்தே சிலதெல்லாம் சொன்ன ஆச்சரியமா இருக்கும். சாகிறதுக்கு முன்னால கட்டளை கொடுத்து கொண்டு செத்தான். நீ மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். எபிரேயருக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில்
வாசியா. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். சாகிறதுக்கு முன்னால கட்டளை கொடுத்தான். என் எலும்பை எகிப்தில் அடக்கம் பண்ணிடக்கூடாது, பத்திரமா வச்சுடுங்க. எகிப்தை விட்டு நீங்க புறப்படுற நாள் வரும். எகிப்தை விட்டு புறப்படுற நாள் வரும். 400 வருஷம் கழிச்சு நீங்க புறப்படுவீங்க. போகும்போது என் எலும்பை என்ன செய்யுங்க, பத்திரமா கொண்டு போயிருங்க. அல்லேலூயா. ஆமா, எழுத்தின்படி அடக்க ஆராதனை குறித்து சொல்லிட்டு சாவுங்க. அடக்க ஆராதனை குறித்து சொல்லிட்டு சாங்க. என்ன எந்த ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணணும், எந்த இடத்துல அடக்கம் பண்ணணும், சிஎஸ்ஐயில் ஒரு பேர், ஆர்சியில் ஒரு பேர், அந்த சபையில் ஒரு பேர், இந்த சபையில் ஒரு பேர். அடக்கம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க போட்டி. நம்ம அப்படி போட்டி போடுறதில்ல. இந்த ஆள் எங்கேயும் கொண்டு வைங்க, நல்லா மறிச்சாங்கன்னா போதும். இதுவும் நமக்கு ஒரு தெளிவுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், தெளிவுக்காக சொல்கிறோம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அந்த தெளிவோடு இருக்கணும். சில தெய்வ பிள்ளைகள் பணம் இருக்காது, பொருள் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எங்கள் ஊழியக்காரங்க தான் என்னை அடக்கம் பண்ணணும், எங்கள் சபையில் எங்கே வைக்கிறாங்களோ அங்கே வச்சா போதும், அது கல்லறையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணால் போதும். அதான் மேன்மைங்க. அல்லேலூயா. கல்லறை கட்டுறதுக்காக ஒரு இடத்துல போய் கொண்டு போய் வைக்கக்கூடாது. உண்மையாக தான் சொல்கிறேன். கல்லறை கட்டுறதுக்காக ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாம் நம்முடைய கீழ்த்தரமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தான் காட்டுகிறது. நம்முடைய லைஃப்பில் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிடணும், என்ன அடக்கம் பண்ணும்போது இப்படி அடக்கம் பண்ணுங்க. எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்பில் நம்ம ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் இதை குறித்து கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்கணும். என்ன, நான் போகிற சபையில், நான் ஞானஸ்தானம் எடுத்த சபையில், நான் ஆவிக்குரிய அங்கமாக இருக்கிற சபையில் உள்ளவங்க என்ன அடக்கம் பண்ணட்டு, இல்லை நான் சிஎஸ்ஐயில் கல்லறை வாங்கி போட்டிருக்கேன் அங்கே கொண்டு வைங்க, இல்லை நான் ஆர்சியில் கல்லறை வாங்கி போட்டிருக்கேன் அங்கே கொண்டு வைங்க, என் வீட்டுக்காரர் வச்ச இடத்து பக்கத்தில் குண்டில் வைங்க. இங்கே இருக்கும்போது சண்டை போட்டாலா செத்தாலா அது 2 பேரும் ஒன்றா படுத்து கிடக்கிறோம். என்ன, சிலருக்கு அந்த விதமான ஆசைகள்லாம் இருக்கும். உயிர் போன பிற்பாடு எலும்புகளாவது ஒன்றா கிடக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எலும்பை குறித்து கட்டளை இட்டே மாதிரி அவங்களும் சரி குண்டில் போடுங்க, என் வீட்டுக்கார் பக்கத்தில் போடுங்க. நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த விஷயத்திலெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா நல்லது. மரிக்கும்போது யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு விதத்தில் சொன்னால், யோசேப்பின் எலும்புகள் பரிசுத்தத்துக்கான ஒரு உபதேசத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. கானான் பயணத்துக்குரியதான அந்த உபதேசத்தின் அனுபவத்தை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாக எடுத்தால், நம்முடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டிருக்கிறது. யோசேப்பின் எலும்பு என்பது எகிப்து தேசத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜீவியத்தை காட்டி கொண்டிருக்கிறது. யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரே மனைவி உடையவனாய் உத்தமனாய் வாழ்ந்து முடித்தார். பெரிய அதிகாரத்தில் இருந்தவர். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் பரிசுத்தமான வாழ்க்கையிலே மிகவும் உண்மை உள்ளவராக வாழ்ந்து முடித்தவர். அவருடைய எலும்பு என்பது பரிசுத்தமான உபதேசத்தை காட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உபதேசங்கள், சத்தியங்கள் பாதுகாக்கப்பட்டு நாம் சாக வேண்டும். எகிப்திலே நம்முடைய உபதேசங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு விடக்கூடாது. உலகத்துக்குரியவளாய் சத்தியத்தை மாற்றிவிடக்கூடாது. உலகத்துக்குரியவளாய் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கானான் அன்றைக்கு எழுத்தின்படியாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நமக்கு வரப்போகிற நித்திய ராஜ்யம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது. இந்த உபதேசங்களை கேட்டுவிட்டு இந்த எகிப்து என்பது உலகத்தின் அனுபவத்திலே நாம் இந்த சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்தின் மேன்மை இழந்துவிடக்கூடாது என்பதை இந்த வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. யோசேப்பின் எலும்புகள் பாதுகாக்கப்பட்டது போல பரிசுத்தத்துக்கான சத்திய வசனங்களை நாம் பாதுகாத்து இந்த பூமியிலே வாழ்ந்து நித்திய ராஜ்யமாகிய தெய்வ ராஜ்யத்தை அடைகிற விதத்திலே நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மரித்தாலும்
சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள் என்று சொன்னது போல, யோசேப்பின் எலும்புகள் கானான் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டது போல, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்திலும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஏதுவாக ஜீவியத்துக்கு ஏதுவான உபதேச சத்திய வசனங்களை பாதுகாத்து நம்முடைய ஜீவியத்திலும் நித்திய கானானாகிய பரம எருசலேம் சீயோன் என்கிற அனுபவத்திலே நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வெளிப்படுத்தலாய் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஆறாவதாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மரிக்கும் போது எப்படிப்பட்டவளாய் மரிக்க வேண்டும் என்று சொன்னால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மரண நேரம் வரும்போது அவளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவளாய் வாழ வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2:12 வாசிக்கும் போது, எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்திலே அந்த அக்னிரயமான குதிரையும் சுழல் காற்றின் அனுபவத்திலே பரலோகத்துக்கு ஏறி போகிற விதத்திலே அந்த எலிசா என்கிற தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். வாசிங்கள். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் போதும். எலிசா சாகிற நேரத்திலே அந்த ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை விரும்புங்கள். சபைக்கு நீங்கள் ரதமும் குதிரை வீரராக இருக்க வேண்டும். ஒரு ஊழியன் சபைக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருக்கிற அனுபவத்தில் சாக வேண்டும். பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் செத்த நாள் மிகுந்த மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு சொல்கிறேன், அன்றைக்கு இவர் இந்த சபைக்கு, இந்த ஊழியங்களுக்கு, தெய்வ ஜனங்களுக்கு, இந்த தேசத்துக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல சாட்சிக்குரியவர்களாய் சாக வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்த நாளிலே ஒரு ஊழியக்காரன் சொல்ல வேண்டும், இந்த விசுவாச தெய்வ பிள்ளை இந்த சபைக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. குழப்படி கேசா இருந்தாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஒரே சில சபைகளில் சில விசுவாசி இருப்பாங்க, கிருமி வேலை. ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஜீவன் உண்டாகணும். அல்லேலூயா. ஆமா, ரதமும் குதிரை வீரரா இருக்கிறவனுக்கு எலும்புக்கு மேல செத்த பிரேதம் பட்டா எழுந்திருக்கும். ஆமா, பவர்ஃபுல் ஊழியக்காரனா சாகணும். வெறும் இந்த மாதிரி பிரசங்கம் மட்டும் சத்தத்தில் இருக்கக்கூடாது. பவர்ஃபுல் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார். அல்லேலூயா. எலிசாவை தாண்டி ஒரு வல்லமை உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ரதமும் குதிரை வீரருமாய் எருசலேமில் இரவும் பகலும் ஜாமக்காரரை கட்டளையிடுவே. எலியா இருந்த காலத்தில் அப்படி ரதமும் குதிரை வீரருமாய் இருந்திருக்காரு. எலிசா கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா எலிசாவுடைய வாழ்க்கையில் அவன் கூட இருந்த வேலைக்காரனுக்கு தெரியல. அக்னி ரதமும் குதிரையும் சுத்தியே என்ன செய்துச்சு? இருந்துச்சு. சொந்த வாழ்க்கை என்கிறது மற்றவர்களுக்கு சாட்சியாக, மேன்மையாக ஆண்டவருடைய கிருபையினால ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுப்பா சொல்லும்போது சொல்ல முடியும், நாமத்தினால இவர்களெல்லாம் காத்துக்கொண்டே. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட விதத்தில் இருக்கணும். ஜெபம், தெய்வீகமான அனுபவம். ஒரு சபைக்கு, அன்றைக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு மனுஷன் ரதமும் குதிரை வீரராக இருந்தபோது அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரங்க இருந்தால் எப்படி இருக்கும்? தேசமே பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு விசுவாசி ரதமும் குதிரை வீரமா இருக்கணும். என் முன்னால இருக்கிற நீங்க செத்த அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லணும். ரதமும் குதிரை வீரமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்த விசுவாசி இந்த சகோதரன் இந்த சபைக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தார். என்னவோ செத்தாங்க, சரி ஏதோ ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு. என்ன குழப்படி பண்ண கேஸப்பா, நல்ல காலம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார்.
கடைசி நேரத்துலையாவது ஏதோ ஒரு விதத்தில் குழப்படியை மாற்றி எடுத்து செத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா பிரசங்கம்? ஆமாம், சரியா? நேரம் ஆயிற்று. இனி 7 சொல்லி முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 23:46 அப்படியே வந்து சேர்ந்தோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமாம், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லியே மெதுவாக சொன்னால் கேட்டிருக்கா இல்லை? எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செத்துருக்கிறாங்க, இறந்தாங்க, ஜீவனை விட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஸ்தேவானை குறிச்சி 7ஆம் அதிகாரம் 56, 59 வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 56, 59 வாசிக்கும் போது வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். போதும், 60வது வசனத்தில் ஜீவனை விட்டார், நித்திரை அடைந்தார். அல்லேலூயா. ஆவி ஒப்பு கொடுத்து ஜீவனை விடணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கணையா, ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு நல்ல மரணம் பாருங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். எல்லாருக்கும் தெரியணும், ஆண்டோடைய கரத்தில் ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டு விட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நாள் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன ஒரு மரண நாள், இப்படி ஒரு நாளாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. இங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு வாயிலை நெஞ்சிலே எல்லாம் கட்டி போட்டு ஒரு கட்டிலில் போட்டு சொல்லி ஒரு ஊழியக்காரன் கூட வந்து பார்க்க முடியாத விதத்தில், ஒரு விசுவாசி வந்து பார்க்க முடியாத விதத்தில், சொந்த குடும்பங்கள் வந்து பார்க்க முடியாத இடத்துல ஐசியூனி ஒன்றில் கொண்டு வச்சு நிர்பந்தமான நிற்கதியான நிலவரத்தில், கைவிடப்பட்ட நிலவரத்தில் சாகிறத விட சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது மகா சத்தமாய் கூப்பிட்டு கல்லறிகிற நேரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கங்க, எவ்வளோ மேன்மையான விஷயம். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்க முடியலை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. இந்த மார்க்கத்தில் இந்த காரியங்கள்லாம் ஒளிந்து போயிட்டு இருக்குதே. இந்த வார்த்தைகளை கேட்குற தெய்வ பிள்ளைகளை நமக்குள்ளே எவ்வளோ பெரிய ஜீவன் உண்டாகணும், எப்படிப்பட்டவளாய் நம்ம இந்த அந்த வார்த்தையை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய முடிவு நேரத்தில் என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே ஜீவனை விட்டாங்க, நான் பார்த்தேன். இன்னைக்கு அதை பார்க்குறது குறைவாக இருக்கனால தான் ஜனங்களுக்கு மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்தேவானை கல்ல எறியும் போது வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். அப்படி எப்படி ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் நிறைவில் பார்க்கிறார். அந்த 56 வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமா, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன். மரிக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்படியே ஏசப்பாவை பார்த்துக்கிட்டு பிதாவின் கையில் தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்து என்ன ஒரு லைஃப். அல்லேலூயா. அப்படி ஒரு மரண நாள் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் அதனால தானே ஆண்டவர் சொல்றார், என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். வாசிங்க, வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவித்தாயிற்று, நல்ல வேத பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அல்லேலூயா. ஆமாம், மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் மறுபடி சீசர்கள்ட்ட சொன்னது தன்னுடைய மரண நாட்களை குறித்து பேசினார். அல்லேலூயா. உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது.
அந்த ஏசாயாவுடைய புத்தகம் 57:1-2 வாசிக்கும் போது வாசிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே. பாத்தீங்களா, நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான். கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? இயேசுப்பாவின் இரத்தத்தினால, கிருபையினால, சத்திய உபதேசத்தினால் நம்முடைய மரண நாட்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த 7 காரியத்தை உங்களுக்கு ஒரு லைன் படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே மனசில் புரிஞ்சுக்கிடுங்க. முதலாவது, நாம் மரிக்கும்போது சந்ததிகளை பார்க்கிற ஆசீர்வாதத்தோடு தீர்க்க ஆயுசாய் மரித்தால் நலமாயிருக்கும். 2வது, வீட்டு காரியங்கள், சபை ஸ்தாபன காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு சாக வேண்டும். 3வது, யாக்கோபை போல பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வாக்கு தக்கங்களின் அனுபவங்களோடு கோலின் முனையிலே சாய்ந்து தொழுந்து கொண்டு ஜீவனை விட்டு அனுபவம் இருக்க வேண்டும். 4வதாக, ஆபிரகாமை போல முற்பிதாக்களின் அனுபவத்திலே விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு விசுவாசத்தோடு சாக வேண்டும். 5, யோசேப்பை போல எலும்புகளை குறித்த கட்டளையை கொடுத்து கொண்டு சாக வேண்டும். 6, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த எலிசா தீர்க்கதரிசியைப் போல நாம் நம்முடைய மரண நாட்களிலே இருக்க வேண்டும். 7, ஏசப்பாவை போல ஆவியை ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தோடு ஸ்தேவானை போல ஆவியை ஒப்பு கொடுத்து கொண்டு ஆண்டவராய் ஏசப்பாவை பார்க்கிற அனுபவத்தோடு நம்முடைய ஜீவனை விட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.